பட்டியலினத்தில் மிகவும் பின்தங்கியோருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று பஞ்சாப் அரசு சட்டம் கொண்டு வந்தது. இந்த சட்டம் செல்லும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, உச்சநீதிமன்றத்துடைய நிறைய வழக்குகள் லேண்ட்மார்க் ஜட்மெண்டா இருக்கும். அப்படி கேசவனந்த பாரதி வழக்கு, மினர்வா மில்ஸ் வழக்கு அப்படின்ற மாதிரியான நிறைய வழக்குகள் இருக்கு. இதுல இந்த ஈவி சின்னையா வழக்கு அப்படின்றது இடஒதுக்கீடு சார்ந்த வழக்குகள்ல மிக மிக முக்கியமான ஒரு வழக்கு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவை சேர்ந்த ஈவி சின்னையா அப்படின்றவரு உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்றாரு. அதுல உள்ஒதுக்கீடுகள் கொடுக்க கூடாது அப்படின்றதுதான். 2005ஆம் ஆண்டு அதை உறுதிப்படுத்துறாங்க உச்சநீதிமன்றத்துடைய 5 நீதிபதிகள் அமர்வு. இப்போ உச்சநீதிமன்றத்துடைய 7 நீதிபதிகள் அமர்வு அந்த தீர்ப்பை ரத்து செஞ்சிருக்கிறாங்க. இதன் மூலியமா மாநில அரசுகள் உள் ஒதுக்கீடு, ஷெட்யூல்டு கேஸ்ட் மற்றும் ஷெட்யூல்டு டிரைபுகளுக்கு உள் ஒதுக்கீடு வழங்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்குது. தமிழ்நாட்டுல அருந்ததியருக்கான உள் ஒதுக்கீடு அப்படின்றது இந்த அடிப்படையில தான் கொடுக்கப்படுது அப்படின்றத நம்ம ரிலேட் பண்ணும் பொழுது இந்த விஷயத்தை மக்களால புரிஞ்சுக்க முடியும். பட்டியலினத்தவருக்கு வழங்கப்படக்கூடிய இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு செல்லும் என்று கூறப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன்.